தாவேக்கா வந்து என்னன்னா அவங்களுக்கே வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கு ஆள் பத்தல, ம். ஆள் கிடைக்கலங்கிறது இப்ப 2-3 நாள். தாவேகாக்கு ஆள் பத்தலையா மேம்? ஆமா. ம். ஆள் இல்ல, நிர்வாகிகள் இல்ல. ம், ம், நிர்வாகிகளே போட முடியல. ம், கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகியும். ம், எத்தனை மாவட்டங்களா அதை பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஒரு 80 மாவட்டங்களா பிரிச்சிருந்தாங்கன்னா, அந்த 80 மாவட்டங்களுக்கு ஏத்த மாதிரியான ம், ஆட்களா அவங்களால இன்ன வரைக்குமே நியமிக்க முடியலைங்கிறது தான் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை. ம். கட்சி தொடங்கி 2 ஆண்டு விழாலாம் கொண்டாடிட்டாங்கல்ல. ஆமா, ஆமா. ஆமா, 2 ஆண்டுகள விழா கொண்டாடின பிறகும் அவங்கள்ட்ட வந்து ஆள் ஆட்கள். இல்ல. ம், அதான் பிரச்சனை. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இப்போ இந்த 26 தேர்தல்ல தாவேகாவுக்கு இருக்கிற மிக முக்கிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஒரு 80 மாவட்டம் பிரிச்சா, அந்த 80 மாவட்டத்துக்கு ஆள் போடவே ஆள் இல்ல. ஆள் இல்ல. அப்ப 234 தொகுதி. ம், எங்க போவாங்க ஆளுக்கு? ம், அதனால அவங்க அது ரொம்ப பயப்படுறாங்க. ம், அதனால இப்ப காங்கிரஸ் வந்ததுன்னா, காங்கிரஸ் பக்கம் ஒரு 70 தொகுதி, 80 தொகுதி தள்ளி விட்டுட்டோம்னா, ம். நம்ம கொஞ்சம் பேர்த்த அப்படியே நிறுத்தினோம்னா மேனேஜ் பண்ணிடலாம். அப்படிங்கிற இடத்துல தான் தாவேகா வந்து காங்கிரஸை விரும்புது. ம், காங்கிரஸும் தாவேகாவும் ஒன்று சேர்றதுனால திமுக ஆட்சி இழக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தாவேகாவும் காங்கிரஸும் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மதிப்புக்குரிய வகையிலையாவது ஒரு 4-5 சீட்டாவது வெல்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.